எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி கேட்டபோது பார்வதி சொல்லுகிறான். என்னையா சொல்லுகிறான்? ஐயாவே பகவான் யாருக்கெல்லாம் படி அளந்தீர்கள், யாருக்கெல்லாம் படி இழக்கவில்லை, படி இழந்த காரணத்தை யாருக்கெல்லாம் படி இழந்து யாருக்கெல்லாம் படி இழந்தீர்கள், யாருக்கெல்லாம் படி இழக்கவில்லை. படி இழந்த வரத்தை பார்வதியிடம் சொல்லணும். பார்வதியால் பகவானிடத்திலே கேட்கிறார். பின்னே பார்வதி, உமையவனே, என்னமா படி இழப்பு? நான் படைத்து விட்ட மனுகளுக்கு, நான் படைத்து விட்ட மனுவேதங்களுக்கு, கல்லுக்குள்ளே தேட முதல் கருகுழிவான வரையும் முட்டையில் இருக்கும் குஞ்சு முதல், கல்லுக்குள்ளே இருக்கும் தேரே முதல் கருக்குழி இருக்கும் பாலன் வரைக்கும், முட்டையில் இருக்கும் குஞ்சு முதல், ஆமா, முக்கண்டனாகப்பட்ட சிவபெருமான் 84 லட்சம் ஜீவராதி ஜீவதந்துக்களுக்கெல்லாம் ஆமா, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான அனுதினமும் ஒருவருக்கும் குறைவில்லாமல் நான் படியிழந்து வந்தேனடி, இந்த 14 உலகமெல்லாம் படியிழந்து வந்தேன் என்று பார்வதா தேவியிடத்திலே பகவான் உரைத்தார். அப்பதான் ஆண்டவனாகிய சிவனாரிடத்திலே சொல்லுவாள் பார்வதி. பார்வதியால் சிவனாரிடத்திலே சொன்ன போது பார்வதியால் என்ன செய்கிறார்? ஐயா பகவானே, பகவானே, நீங்க படியிழக்க சென்றவினாலே என்னிடத்திலே 2 சித்தரும்பு பட்டினி என்று வந்தது. 2 சித்திரமானது அனுதினமும் படும் பசினியாக இருக்கிறது. அதனால் அதுக்கு படியிழந்தீரான். அந்த ஜீவராசிகளுக்கு தாங்கள் படியிழந்தீர்களா, படியிழக்கவில்லையா? விவரம் எனக்கு தெரிய வேணும். இதுதான் என்னுடைய சந்தேகம். அப்பதான் சொல்லுகிறா, பெண்ணே பார்வதி உமையவனே, நான் சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? என்னையா? ஆண்டவன் அறைக்குள்ளே நல்லா வைத்தாலும், அறைக்குள்ளே வைத்தாலும், அறைக்குள்ளே மாயமில்லை, செப்புக்குள்ளே வைத்தாலும்,
சுத்தி சுத்தி வருமுறையா வருமுறையா சூழட்டும் போடுறையா சுத்தி வருமுறையா வருமுறையா விம்மி விம்மி வருமுறையா வீரகத்தம் போடுறையா அறைக்குள்ள இருந்தாலே அறிய மாயமில்லை எனக்குள்ள இருந்தாலும் சிவன் அறிய மாயமில்லை என்னை பகவான் நீ பாராமல் ஆதி சக்தி உமையவளே பார்வதியா உமையாளுக்கு பகவான் நீ பாராமல் எப்படி சாபம் கொடுக்கிறார் பெண்ணே பார்வதி உமையவளே பெண்ணே பெண்ணே என்னை பகவான் என்று பாராமல் பரிசோதனை பார்த்த காரணத்தாலே சிவன் என்று பாராமல் சிவன் சோதனை பார்த்த காரணத்தினாலே அந்த பார்வதி உமையாளுக்கு பகவான் எப்படியா கொடுக்கிறார் நீ அழகாக அழிந்தெழிந்து பிறப்பாய் ஆமா இந்த அவனி உலகமெல்லாம் ஆழ்வாய் அழிஞ்சு போ செத்து செத்து நீ பிறப்பாய் தில்லைவனம் நீ ஆழ்வாய் என்று பார்வதி உமையாளுக்கு பகவான் 3 சாமமாக கொடுக்க மாண்டு நீ பிறப்பா மாணிக்க கைலாசம் நீ ஆழ்வாய் ஆமா அந்த பார்வதி உமையாளுக்கு 3 பிறவி கொடுக்கிறார் முதலாவது பிறவியானது சரி அந்த அத்திபுரனானதிலே ஆமா தார்காவல்லி வனம் தார்காவல்லி வனமதிலே தர்க்கமுடி ராஜ மன்னனும் தார்காவல்லி பெண்ணாளுக்கும் ஆமா நீ தாட்சாணி பார்வதி நீ பிள்ளையாக தாம் பிறந்து ஆமா ஒன்னாலே தர்க்கன் கோட்டை அழிய வேண்டும் அழியணும் இதுதான் உனக்கு முதல் நீ சேட்டை பண்ணதுக்கு அழியணும் முதல் பிறவி ஆமா ஆமா இரண்டாவது பிறவி எங்க தெரியுமா ஆமா இப்ப நடந்து கொண்டிருக்கலாம் ஆமா கலியுகம் ஆமா இந்த கலியுகத்தை அடக்குவதற்கு அட்டகாளி 8 பேராக நீ பிறக்க வேண்டும் நாகலோகப்பட்டணத்தில் நாகமுடிராஜனுக்கு பிள்ளையாக பிறந்து மகிட சங்காரம் மடிய சங்காரம் நீ முடிக்க வேண்டும் இது உனக்கு இரண்டாவது பிறவி மூன்றாவது பிறவி மூவாராடிய களம் மூர்த்தி தில்லவனம் வேதிருட மையானகாடு சுடுகாடு இந்த சுடுகாடு சன்னதிலே ஆமா நீ பேச்சியாக தாம் பிறந்து பிணமும் ஜோறும் தும்பா தின்னே என்று பார்வதி உமையாளுக்கு ஆமா பகவான் 3 சாபத்தை கொடுக்கிறார் அந்த 3 சாபத்தை கொடுத்ததனாலே பார்வதியானவள் ஆண்டவனோட இடத்திலே என்ன சொல்லுகிறாள் என்னையா சொல்லுகிறார் என்ன சொன்னா ஆண்டவா பகவானே தாங்களை எப்போது நான் காண்பேன் ஆமா அதனாலே அந்த பகவானிடத்திலே பார்வதியால் கேட்கிறார் என்ன கேட்கிறார் ஆண்டவா இந்த மாணிக்கவல்லி கைலாசத்திலே நான் தனிமையா இருந்து கொண்டிருக்கேன் அதனால எனக்கு என்ன வேண்டும் எனக்கு அழகாக ஒரு மடியில் வைத்து பணம் வேணுமா
பணம் வேணுமா ஐயா? கிடையாது, வேண்டாம். எனக்கு அழகாக ஒரு கண்மணி குழந்தை முடியும்ல. மடியில் வைத்து விளையாட மணி குழந்தை வேண்டும், கையில் வைத்து விளையாட கண்மணி வேண்டும், தொட்டிலிட்டு ரோராட்ட தொண குழந்தை வேணும், தொண குழந்தை வேண்டும். பெண்ணே பார்வதி, அம்மா ஏ பெண்ணே பார்வதி, புது பெண்ணே பார்வதி, உனக்கு குழந்தையா? எதுக்குனே முன்னோரு ஒரு காலத்துல ஒரு குழந்தைக்கு 3 குழந்தை, இதுக்கு 3 நாள் 3 குழந்தை இருந்தேன்னு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? அந்த 3 குழந்தை என்ன ஆச்சு? ஆன போல ஒரு பிள்ளை, அழகான பிள்ளை, ஆசைக்கு ஒரு பொட்ட பிள்ளை. மூத்த மகன் மூலப்பொருள் விநாயக பெருமான் சந்தியில் அமர்ந்திருக்கான், சந்தி தூரம் அமர்ந்திருக்கான். அற்புத விநாயகர். ஆமா, ஆத்தாங்கர, குளத்தாங்கர, வாக்கியாங்கர, பம்படி, மூல முடுக்கல் எல்லாம் அமர்ந்திருக்கிறான். மூலப்பொருள் விநாயக பெருமான். அந்த பிள்ளை ஆபத்துக்கு உதகவில்லை. அந்தந்த குழந்தைகள் ஆபத்துக்கு உதகுமா? உதகாது. என்னுடைய அனுமதி எது இருக்குமா? இரண்டாவது மகன் வடிவேல் சுப்பிரமணியனை உனக்கு நான் குழந்தையாக தந்தேன். அவன் என்ன செய்து கொண்டிருக்கான்? அதாவது வள்ளி தெய்வான 2 பெண்ணை மணமுடித்து, 2 முடிச்சிட்டாரு. ஆமா, வள்ளி தெய்வான 2 பெண்ணும் மணமுடித்து அழகா குமரனா காட்டி கொடுக்கிறான். குண்டத்தூர்ல அழகா குமரனா அமர்ந்திருக்கு. குண்டுதோறும் குமரனாகவே அமர்ந்து விட்டான். அந்த குழந்தையும் ஆபத்துக்கு உதகா. பொட்ட பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவ படிப்பு காணாது என்று இன்னும் நம்மளை போல படித்துக் கொண்டே இருக்கிறார். ஓ, கற்றது கைமண் அளவு கல்லாத என்று நம்மளை போல படித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமா, கல்வி கற்காதவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால அந்த குழந்தைகள்லாம் ஆபத்துக்கு உதகுமா? ஆமா, அருமசிதி இருக்குமா? அதனால இந்த பார்வதியால் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஓ ஆண்டவா, ஓ சிவனாரே, சிவனாரிடத்திலே பார்வதியால் கேட்கிறான். ஆமா, ஆண்டவா பகவானே, எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு அழகாக கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும், புருஷன் இல்லா புத்திரன் வேணும், மன்னன் இல்லாத மணி குழந்தை வேண்டும். உன்னுடைய பெரு விரலுகிட என் மேல சுண்டு விரல படக்கூடாது. எனக்கு அப்படிப்பட்ட குழந்தை வர வேண்டும். அப்படியா பெண்ணே பார்வதி? சரி, நான் உனக்கு தருகிறேன். நான் இல்லை என்று சொல்லலை. ஆனா நான் தரக்கூடிய குழந்தை உனக்கு அருமை தராது. நாளைக்கு இந்த குழந்தைய வச்சு உனக்கு நன்மை இருக்காது, சிறுமைதான் இருக்கும். சிறுமைதான் வந்து சேரும். ஆமா, அப்ப என்னிடத்துல எந்த விதமான ஆவலாத எதுவுமே சொல்லக்கூடாது. என் இடத்துல இந்த குழந்தை சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி என்று சொன்னா உனக்கு அழகாக நீ கேட்ட கை குழந்தை தருகிறேன், நான் தருகிறேன் என்று பார்வதியிடத்திலே பகவான் உரைத்தார். ஆமா, அந்த வார்த்தையை காயில கேட்டு பார்வதியால் ஆட்டுவிட்டு சம்மதித்தார். ஆமா, குழந்தை கொடும். ஆமா, பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன். என்ற ஆதிசக்தி பார்வதியால் உமையவள். அந்த சிவனார் சொல்லுகிறார், பெண்ணே பார்வதி, இவ்வளவு நேரம் நீ சொன்னதை நான் கேட்டோம். இப்ப நான் சொன்னது நீ கேளு. உனக்கு குழந்தை வர வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த கங்கையில தானம் சென்று அந்த கங்கையில தானம் பண்ணி அந்த குளித்து நல்ல நீராடி Yeah.